சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கும். அந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா மீனானால தான் வரும். ஆனால் மீனா பார்த்திங்க அப்படின்னா மீனா பேரை வந்து கொஞ்சம் கூட ரோகிணி சொல்லாமல் அவங்களால தான் இந்த பெரிய ஆர்டர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா விஜயா கிட்ட சொல்லுவாங்க. ரோகிணினால தான் இவ்வளோ பெரிய ஆர்டர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மருமக பாத்தியா எப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே உள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டு விஜயை வந்து ரோகிணியை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மீனாவோ ஸ்ருதியும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதி வந்து ரோகிணி கிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ரோகிணி, நீங்கள் வந்து மீனானால தானே உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிச்சு, ஆனால் நீங்கள் மீனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்களை பற்றி மட்டுமே பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், என்னதான் மீனா சொன்னாலும் என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால தான் என்னை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி சொன்னனால தான் அத்தைக்கு வந்து என் மேலே உள்ள கோவம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கரெக்டாக ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணியும் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாமல் அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.